நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களோட மதிப்பு என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இந்த கதையை ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சின்ன ஸ்டோரி பெரிய இன்ஸ்பிரேஷனோட 66வது கதை. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்திருங்க. ஒரு கார்ல ஒரு பொண்ணும் அவங்களுடைய அப்பாவும் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. போகும் வழியில திடீர்னு அந்த பொண்ணுக்கு தாகம் எடுக்குது. அவருடைய அப்பா ரோட்டோரமா இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையில ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. அண்ட் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குமே பசி எடுக்குது. மிகப்பெரிய ஹோட்டல் ஒன்றுல போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் டிராவல் பண்றாங்க. அப்படி போகும்போது அந்த பொண்ணு அவங்களுடைய அப்பாட்ட சொல்லுது, அப்பா இந்த ஹோட்டல்காரங்க நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க. நீங்க பெட்டி கடையில வாங்கினா அதே வாட்டர் பாட்டில 50 ரூபான்னு சொல்லி போட்டு பில் போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அவருடைய அப்பா சிரிச்சுக்கிட்டு, இடத்திற்கு ஏற்றாற் போல் அதோட மதிப்பு மாறுமா? அதே வாட்டர் கேன் தான், அதே அளவு வாட்டர் தான். ஆனா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாற் போல் அதோட மதிப்பு வந்து உயரும் சொல்லி சொல்றாரு. அண்ட் நம்ம லைஃப்லயும் இதே மாதிரி தான், இடத்திற்கு ஏற்றாற் போல் நம்மளோட மதிப்பும் வந்து மாறும். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சரியான மரியாதை கிடைக்கல அப்படின்னா உங்களோட மதிப்பு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. நீங்க தப்பான இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறதான் அர்த்தம். உங்களை வெறும் 10 ரூபான்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியே வாங்க. பிகாஸ் உங்களோட மதிப்பு 100 இல்ல, அதுக்கும் மேல விலை மதிக்க முடியாத வைரம் போன்றது. உங்களோட மதிப்பு என்ன அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த ஸ்டோரியை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.